ஆரு வந்து ஃபுல்லா தல ரூம்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. தல ரூம்லேயே தான் படுத்திருந்தாங்க. தல ரூம்லேயே படுத்து தூங்குனாங்க. நாய் கொறைச்சது. அப்புறம் தல ரூம்லேயே உட்காந்து டின்னர் என்ன வேணும்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. தல ரூம்லேயே உட்காந்து ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அமித் வந்தாரு. அமித் வந்துட்டு சொன்னாரு, "பாரு ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? வெளியில வா பாரு" அப்படின்னோனே, இல்லன்னு அழுதுட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அமித் சொன்னாரு, "உன்னை இப்படி பார்க்க முடியல தங்கம். நீ ரொம்ப அழுற" அப்படின்னு சொல்றாரு. உடனே பாருவும் வந்துட்டு, "இல்ல நான் அப்புறமா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கேம் லூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கமருதீன் கேம் லூஸ் பண்ணாரு. இப்போ அதே மாதிரி அமித்தும் கேம் லூஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவர் ரொம்பவே பாருவை பேம்பர் பண்ணிகிட்டே இருக்காரு எப்போவுமே. ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. ஸோ ரொம்ப அவங்க அழுறதுக்கும், அவங்களோட லவ்வுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும், அவங்களோட லவ்வுக்கு போய் தீர்ப்பு சொல்கிறதுக்கும் இப்படி போய் தான் என்ன பர்பஸ்க்காக இந்த கேமில் வந்தோங்கிறத அவர் ட்ராக் லூஸ் பண்ணிகிட்ருக்காரோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து என்னென்னா அவருக்கு தான் கடைசி நெகட்டிவாக முடியும். ஏன்னா அவருக்கு நிறைய ஓரளவுக்கு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். அவர் நல்ல ஹியூமன் பீயிங்னு அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் அதெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் பாருவையே ஃபுல் டைம் பேம்பர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.